சரி, நான் பஞ்சாப்ல யாரை எடுத்தாங்கன்னு சொல்றேன், நீங்க அப்படியே பிளேம் சொல்லிருங்க. ம். அவங்களுக்கு தான் பெரிய ஸ்லாட்ஸ். பஞ்சாபுக்கு ஸ்லாட்ஸ் நான் பேக்கப் தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காப்பர், கொனோலி, பென் வாஷஸ் ஃபுல்லா ஆஸ்திரேலியன் பைஸா இறக்கிருக்காங்க. அது போக பிரவீன் தூபே ஒரு இந்தியன் பிளேயர், விஷாத் நிஷாத் ஏதோ அன்கேப்டு, அவ்வளவுதான். 4 பேர்த்து தான் எடுத்திருப்பாங்களா? லாஸ்ட் ஆ டைம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? பிரியான் சாரியா வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரப்சிமரன் சிங், ஜாஷ் இங்கிலீஷ் இல்லாதங்காட்டி வந்துட்டு ஹி மைட் கெப் தி விக்கெட்ஸ். 3ல வந்துட்டு கேப்டன் மக்கள் நாயகன் வராரு ஸ்ரேயாஸ் ஐயர். 4ல வந்துட்டு நேஹல் வதேரா. 5ல வந்துட்டு ஸ்டாயினஸ் இல்லைன்னா அந்த கூப்பர் கானலி. 5, 6 எப்படி வேணாலும் ப்ளே பண்ணிக்கலாம். அஸ்தமல் அந்த பேர் என்ன, உமர் சாய், ஆப்கான் பிளேயர். சோ இவங்க 3 பேர்த்துல வந்துட்டு 2 பேர்த்த ஃபிட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மெயின் பிளஸ் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா வந்துட்டு யான்சனோட பேட்டிங். முன்னாடி இருந்ததுக்கும் வந்துட்டு இப்ப இருந்ததுக்கும் வந்துட்டு ஒரு 2x பிளேயரா வந்துட்டு மார்க்கோ யான்சன் வந்துட்டு நல்லா பேட்டிங் பண்றான். நல்ல ஆல்ரவுண்டரா வந்துட்டு டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ பேட்டிங் டெப்த் எஸ். நான் ஒன்னு கன்சர்னா பாக்குறது என்னன்னா வந்துட்டு பவுலிங்னா அர்ஷதீப் வந்துட்டு 3 ஃபேஸ்லயும் பவுல் பண்ணிடுவாரு. சகல் இருக்கான், பட் ஆனா சகல் வந்துட்டு இப்ப இன்டர்நேஷனல் ஆடுறது இல்ல. டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ்ல வந்துட்டு எவ்வளவு ப்ளே பண்றான்றது எனக்கு தெரியல. சோ அதே இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவானா அப்படின்றது வந்துட்டு தெரியல. இன்னொன்னு என்னன்னா அர்ஷதீப் கூட வந்துட்டு இந்த நியூ பாலையும் டெத்லயும் வந்துட்டு யார் பவுலிங் பண்ண போறாங்க அப்படின்றது இன்னொரு பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். லோகி இருக்காரு. லோகி வந்துட்டு ப்ளே பண்ண ஃபியூ கேம்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் இன்ஜுரி வந்துட்டு போயிட்டாரு. அவரும் இன்ஜுரி ப்ரோன் தான். இந்த சீசன் என்ன பண்ண போறாரு அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யான்சன் டெத்ல போடுவான் எனக்கு தெரிஞ்சு கூட. ஓகே, வைசாக் விஜயகுமார் ஒரு 2 மேட்ச் வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லா பவுலிங் பண்ணான். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவானா அப்படின்றது தெரியல. அதான் 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 அதே வந்துட்டு கண்டினியூ பண்ணுவாரான்றது தெரியல. பார்லட்லாம் வந்துட்டு இந்தியால ப்ரூவன் கம்யூனிட்டி கிடையாது. டெஸ்ட் ஆனா இப்ப பண்ணாதான் தெரியும். லாஸ்ட் இயரோட இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் பிளேயர் தானே பாட்லெட். பார்லெட், பென் டார்சியஸ் அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு பிபிஎல்ல நான் பாத்திருக்கேன். இந்தியால வந்துட்டு எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படின்றது we have to wait and watch அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். சார் ஏதாவது ஸ்பின்னர்ஸ் சொல்லுங்க. நான் என்ன ஹர்ப்ரீத் சொல்றது, பிராரா? ஹர்ப்ரீத் பாரு, ஹர்ப்ரீத் யூசி பரார், சகல் யூசி வேணும்னா சகல். வந்துட்டு கானலி வந்துட்டு பிளேயிங் லெவன்ல ஆடினா ஸ்டார்ட் பண்ணான்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அவன் பண்ணலாம். பிரயன் ஷாரியா, பிரப்சிமரன் சிங், ஐயரு, வதேரா டாப் 4. 5 ஏன் ஸ்டோனிஸ், 6 6 சஷாங்க், சஷாங்க், 7 யான்சன், 7 யான்சன். 7 யான்சன், 8 வந்து சஹல், 9 லோக்கி, 10 ஹர்ஷதீப் சிங், 11 இன்னொரு பவுலர் யாரு? உமர் சாய் ஆட் பண்ணிக்கோ. யான்சனுக்கு அடுத்து அப்ப உமர் உமர் சாய் சாய் ஆட் பேயிங் பண்ணிக்கோ. லெவல்ல டைரக்ட் ஆடுவாங்க. இல்லன்னா வேற யாரா நம்ம அங்க ஓகே, பிளேஸ் ஓகே. பண்ணுவோம். நம்ம 4 ஃபாரினர்ஸே சொல்லல. ஒரு ஸ்லாட் எப்படியும் அவைலபிளா தானே இருக்கு. அதான் நான் கடைசியில் கேட்டுக்கலான்னு பார்த்தேன், வேற எவனாவது இருந்தா ஃபில் பண்ணிட்டு. அப்ப ஆஹ் உமர் சாய், யான்சன், சஹல், லோக்கி, ஹர்ஷதீப். இப்போ இது பவுலிங் பார்த்தா ஹர்ஷதீப், லோக்கி ஃபெர்குசன் 2, சஹால் 3, யான்சன் உமர் 4, சாய், உமர் சாய் 5. அப்படி பவுலிங் யான்சன். வேணும்னா ஸ்டோயினிஸ் தனியா ஸ்டைலிஷ் போடுவான். 2 ஓவர் கூட, ஒரு ஓவர் போடுவான். இந்த டீம்லயும் பெரிய ஆர்சிபி ஓட்டையெல்லாம் இல்லப்பா. ஆளுகெல்லாம் நல்லா கஜ கஜ கஜன்னு வச்சிருக்காங்க. ஆல்ரவுண்டருக்கெல்லாம் எத்தனை வேணாலும் ஆடுவாங்க. குஜராத் தமிழன்ஸ் மாதிரி இது வந்து பஞ்சாப் பஞ்சாப் பாய்ஸ். ஆஸ்திரேலியன்ஸ். மேபி மறுபடியும் டாப் 4 வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு அந்த ஒருத்தர் இருக்கான்டா, ஷெக்ஜேன்னு ஒருத்தன், அந்த மும்பைக்காரர் ஒருத்தன் போன வருஷம் ஸ்மாட்ல ஏதோ நல்லா விளையாண்டான்னு நினைக்கிறேன். அவன் ஒருத்தன் இருக்கான், முஷீர் கான் இருக்கான். இந்தியன் இந்த மாதிரி எப்படி சொல்றது, இந்த ஒருவேளை பேட்டிங் தேவைப்படுதுன்னா பவுலிங்னா பிரார் வருவான். அதுக்கு பதிலாக பேட்டிங் என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்னா அந்த மாதிரி யங் பிளேயர்ஸ்ல யாரோ ஒருத்தர் ஆட வச்சுக்கலாம்.